இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்கிறீங்க, சாயங்காலம் வேறு மாதிரி பேசுகிறீங்க, மறுநாள் காலையில் ஒன்று பேசுகிறீங்க, மறுநாள் சாயங்காலம் ஒன்று பேசுகிறீங்க. ஒரு டாப்பிக்கை ஒன்று எடுத்தால் அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். இப்போ விஜய் சொல்கிறாருல, நல்ல ஆஸ்பத்திரி, தரமான கல்வி, குழந்தைகளுக்கு நல்ல சீருடை, ஏழை மக்களுக்கு நல்ல உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், உழவும் தரேன் வாக்கு கொடுக்குறானே. நீங்கள் அதை விட்டுட்டு மாடு, ஆடு, கோழி, புறா, பன்னின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எவன் மதிப்பான்? இதெல்லாம் பேசுகிற பேச்சுக்கு வழி இல்லைங்க. இதெல்லாம் அவர் பேச்சுக்கு இனிமேல் இன்றைக்கி கேட்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மக்கள் எப்போ ஓரம் கட்டி விட்டாங்க. இனிமேல் பேசுறதுக்கு வேலையே இல்லை. இந்த மாடு ஆடுலாம் அந்த ஜென்ரேஷன்ல அழிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அது இன விருத்தி அது பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படி பார்க்க போனால் பால் தட்டுப்பாடு வந்திருக்கா? வரேன் ஆவி இந்த மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் பால் வருது. கிளாஸ்கோ தயார் பண்ணுறாங்க, பிஸ்கட் தயார் பண்ணுறாங்க, சாக்லேட் தயார் பண்ணுறாங்க, எவ்வளவோ கம்பெனிகள் பெருகி இருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுறாங்க, பாதாம் மில்க் தயார் பண்ணுறாங்க. டெய்லி எத்தனையோ பேர் பால் யூஸ் பண்ணுறாங்க, பாதாம் மில்க் குடிக்கிறாங்க, பால் சம்மந்தப்பட்ட வெண்ணெயிலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி அதில் என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒன்றும் தங்கத்தில் நீங்கள் கலப்படம் பண்ணலாம், வெள்ளியில் கலப்படம் பண்ணலாம், பால்ல கலப்படம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. சொன்னவனே நிரூபிக்க சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்.